அதெல்லாம் இப்படி சரி நம்ம நர்ஸ் தான் யார் வரணும்னு பார்ப்போம். ஹலோ நர்ஸ் இங்கே வாங்க. ஹலோ ஐ ஆம் த நர்ஸ். என்னையா நர்ஸ்ன்னு கொடுத்தா அது பரவாயில்ல நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளை கொடுத்து நம்மளை குழம்பு விட்டாங்களே. ஐ ஆம் த நர்ஸ் டாக்டர். டாக்டர் சார் என்னையா போலீஸ்கார்ன்ற மாதிரி சொல்லுது. என்னையா ஓவரா இருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் பேஷண்ட் யாரை கொஞ்சம் கூப்பியா. ஹலோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நீங்க உள்ள வாங்க. சார் கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. வணக்கம்ண்ணா. ஆரம்பிச்சிட்டியா? சரி வணக்கம் உட்காரு. அதாவது எனக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சு போச்சியா? உனக்கு பயத்துல பேச முடியல எனக்கு தெரியும். பேச பிஸியா தான் இருக்கு. போயிட்டு இல்லை சார் நீங்கள் மருந்து கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எனக்கு. இல்லையா பிஸியா போ. அடுத்து பேசணும். அடுத்த பேச நீங்க கொஞ்சம் சார் ரொம்ப பிஸியான ஹாஸ்பிட்டல் சார் இது. எனக்கே சொல்லுவீங்க பிஸியாக சொல்லுவீங்க. குட் மார்னிங் சார். ஹலோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. பரவாயில்ல உட்காந்து சொல்லுங்க. ரொம்ப உயரமா இருக்கீங்க, கழுத்து வர வலிக்கு, உட்காந்தே சொல்லுங்க. உடனே ஒன்று சொல்றேன். தெரிஞ்சு போச்சு சார், தெரிஞ்சு போச்சு. நீங்க உங்களுக்கு யோசிக்கிற வியாதி இருக்குது. அதாவது மறந்து போயிடுது. எஸ் எனக்கு இல்லை கூட நான் மறந்துட்டேன். எஸ் அப்ப தயவு செய்து ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க சார் ப்ளீஸ் போங்க. ஹலோ நெக்ஸ்ட் பேஷண்ட் யாரா போடுங்கம்மா. ஹலோ த நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ள வாங்க. சார் நான் தான் சார் டிஆர் டீ வரதுக்கு டைம் சார் எங்களுக்கு நின்று பேசினா தான் சார் வருவோம். சரி ஓகே சரி பரவாயில்ல ஒட்டேக்கில் போ. உனக்கு என்னப்பா சார் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக மாட்டேன் சார். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார் நீங்கள் தான் எப்படியாது நான் எப்படியா பண்ண முடியும்? என் ரெண்டு தடவை ஆயிடுச்சு சார். என்ன சார் பண்ண முடியும்? அதாவது என் தங்கச்சிக்கு எப்படியாவது நீங்கள் தான் சார். உன் தங்கச்சிக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தயவுசெய்து நீ வேற இடம் பார்த்துப்போ. அடுத்தது நீ இப்போதைக்கு அடுத்த பேச கூடு. ஹலோ ரொம்ப டயர்ட் ஆச்சு ஆஃபீஸர் ப்ளீஸா. ஆஃபீஸர் மெடிக்கல் ஆஃபீஸர் தானே நீங்கள்? சரி ஓகே அடுத்த பேச நீங்கள் உள்ள வாங்க. நாங்கள் வருவோம். வரும்போது சீட்டோட வர சிரிப்பியாக இருக்கும். வணக்கம் சார். நான் அதாவது என்ன இவன் விட்டு பேசுறான். இதுதான் பரவாயில்ல இருக்கும். சரி உட்கார். அதாவது ஆஃபீஸர் எனக்கு ஆஃபீஸரா நீயுமா? ஏண்டா சரி ஓகே. அதாவது ஆஃபீஸர் எனக்கு வயிறு வலிக்கும் போது பொறுக்க முடியல சார். ஆமா நீ வயிறு வலிக்கும் போது நீ ஏன் பொறுக்க போற? வயிறு போது நீ ஏன் பொறுக்க போற? இல்லை சார் எனக்கு வயிறு வலி தாங்க முடியல சார். எனக்கு நிறைய சாப்பிடக்கூடாதா? முதல்ல டயட் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ சரி ஓகே ஆகிய நாங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே போயிட்டு அடுத்தது நீங்கள் சாம கூப்பிடலாம் நினைக்கிறேன். ஹலோ அடுத்தது நீங்கள் வாங்க. ஐயோ இவன் ரொம்ப பேசுவானே. படத்தை கூட பார்க்க முடியாது. பரவாயில்ல பார்க்க சார். நான் எப்படி பண்ணுறேன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். அபிராமி சக்தி பால் அபிராமி காம்ப்ளெக்ஸ் அபிராமி மெகாபால். என்னையா பேசுறீங்க? அபிராமி நான் விட்டு வேற போக மாட்டேன். என்னையா நீ வருஷத்துக்கு வந்து தாண்டியா? இல்லை சார் எனக்கு அபிராமி என்னையா குணாபுரத்துலேருந்து வெளியே வரவே இல்லையா? வரும்போது நம்ம வரைக்கும் வந்துட்டேயா? என்ன சார் பண்ணுறது? அந்த படம் சரியாக ஓடல சார். உடனே ஓட்டில் தான் இருக்காங்கல்ல ரஞ்சித் மூவிஸில். அப்புறம் என்ன? சரி பரவாயில்ல போ. அடுத்த சார் கொஞ்சம் பேசுவார். யார் பேசினாலும் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பேசி பார்த்தாச்சு. பார்க்க முடியாதா? கூடிய உள்ள அதாவது கடந்த 25 minutes தான். அதாவது for the past 25 minutes we have been speaking. அது 25 நிமிஷமா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ எனக்கு என்னமோ உங்கள் வேலையை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர். ஆமாம் டாக்டர். எதுக்கு நீங்கள் மாற்றி பேசுறீங்க? அப்போ இங்கிலீஷும் தமிழ் சேர்ந்த மாதிரி ஒரு வியாதியோ? இங்கிலீஷும் தமிழ்காரங்க வியாதியோ?
சரி நம்ம முடியல, எனக்கே டைம் ஆகுது, வீட்டுக்கு வர போகணும். ஓகே சரி, லாஸ்ட் பேஷண்ட் கூப்பிடு. ஹலோ, இந்த லாஸ்ட் பேஷண்ட், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. வர முடியாது. ஏன்னா நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன், தயவுசெய்து சார் ப்ளீஸ் உள்ள வந்து. இல்லை இல்லைங்க கண்ணா, ஃபுல் டைலாக் பேசினா தான் நம்மளுக்கு அப்படி இப்படி வச்சு வாங்க சார் உள்ள. டாக்டர் வெயிட் பண்ணுறேன். ஹலோ, நீங்கள் உள்ள வாங்க. சார் வணக்கம். சிரிச்சதமாக போதும். ஆமாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப டயர்டாக இருக்கு, கண் கட்டி போகும். சரி சொல்லுப்பா சொல்லுங்க. சார் 1930s நீ பிறக்கவே இல்லையா? சரி 1960s நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிக்கல, 1980s 1990s எங்கள் அப்பா அம்மாலாம் பிறந்த இடம் சார். என்ன பேசுறீங்க சார்? நீங்கள் வந்து டாக்டரே கிடையாது,